2 நாளா எந்த பக்கம் திரும்பினாலும், எந்த சோசியல் மீடியா ஓப்பன் பண்ணாலுமே வந்து ஒரே விஷயம் தான். நடிகர் விஜய் அவர்கள் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சது தான். நானே நேர்ல 2, 3 பேர மீட் பண்ணும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா என் தலைவன் விஜய் அவர்களுக்கு தான் நான் வந்து ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதுல ஒருத்தன் வந்து 18 வயசு கூட அவனுக்கு ஆகல. இன்னும் 2 பேருக்கு வந்து ஓட்டர் ஐடியே கிடையாது. சரி ஓகே. அந்த 18 வயசு ஆகாதவன் அட்லீஸ்ட் அவன் வந்து 18 வயசு ஆனதுக்கப்புறம் விஜய் அவர்களுக்கு ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கிட்டாலுமே, மிச்சம் இருக்கிற 2 பேருக்கு வந்து 21 வயசு ஆகுது. ஆனா அவங்ககிட்ட வந்து ஓட்டர் ஐடி கிடையாது. நீ எப்பட்றா ஓட்டு போடு அப்படின்னு சொல்லிட்டு அவன்ட்ட கேட்கும்போது, அதுக்கு அவன் என்ன சொல்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எடுப்போம்ல, ஓட்டர் ஐடி எடுப்போம்ல, தலைவன் அரசியல்ல இறங்கிட்டான்ல, அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டான்ல, கண்டிப்பா இனிமே வந்து ஓட்டர் ஐடி எடுப்போம், தலைவனுக்கு ஓட்ட போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த வந்து பயங்கரமா சொல்றாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்த வச்சு பார்க்கும்போது வந்து தமிழ்நாட்டுல இந்த அரசியல் சூழல்ல வந்து இளைஞர்கள் கண்டிப்பா வந்து ஓட்டர்ஸா மாறப் போறாங்க. புது ஓட்டர்ஸா மாறப் போறாங்க அப்படின்றது வந்து இந்த ஒரு விஷயத்த வச்சு என்னால கண்டிப்பா பார்க்க முடிஞ்சுச்சு. இதுவரைக்கும் யங்ஸ்டர்ஸ் வந்து அரசியல்ல பெருசா ஆர்வம் காட்டாம இருந்திருந்தாலுமே, இதுக்கப்புறம் விஜய் அவர்கள் வந்து அரசியல் கட்சி தொடங்குனதுக்கு